நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. பாடுகளை யார்தான் விரும்ப மாட்டார்கள்? பாடுகள் நமக்கு வேண்டாம் என்பதுதான் எல்லா மனிதருடைய கருத்துக்கள். ஆனால் வேதம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் வித்தியாசமானது. சங்கீதக்காரனாகிய தாவீது அரசர் 119ஆம் சங்கீதத்திலே 71வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். பாடுகள்தான் தேவனுடைய வழிகளை, தேவனுடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்வதற்கு நமக்கு வழி செய்கிறது. ஆகவே தாவீதுக்கு அவர் உபத்திரவப்பட்ட காலங்களிலே அது அவர் கஷ்டமாய்த்தான் இருந்திருக்கும். உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது போல. ஆனால் அந்த உபத்திரவங்கள் எல்லாம் முடிந்து அவர் தன்னை அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அதே சங்கீதங்களின் புத்தகத்திலே 67வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 119ஆம் சங்கீதம் 67வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழிதப்பி நடந்தேன், இப்போதோ, அதாவது நான் உபத்திரவப்பட்ட பிறகோ உம்முடைய வார்த்தைகளை காத்து நடக்கிறேன். எவ்வளவு அருமையான ஒரு கிறிஸ்தவ வாழ்வு பாருங்கள். ஆண்டவருடைய பாடு மரணங்கள், அதை தியானிப்பது, அதற்கென்று கொஞ்ச நாளை ஒதுக்கி வைப்பது எவ்வளவு சிறந்தது என்றும் பாருங்கள். அவருடைய பாடுகள் தான் நம்மை பரலோகம் கொண்டு சேர்க்கிறது. ஒருவேளை இயேசு கிறிஸ்து பாடுபடாவிட்டால், அவர் இத்தனை பாடுகளை பட்டு நமக்காக மரித்து சிலுவையில் அடிக்கப்பட்டு மரணித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் வேத வாக்கியங்களின்படி அவர் உயிர்த்தெழுந்தார் என்றால், ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவருடைய பாடுகள் நமக்கு கற்றுத்தருகிறது, பரலோகத்திற்கு நம்மை அழைத்து செல்லுகிறது. பாடுகள் இல்லாமல் பலன் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக உபதேசங்கள் தேவனுடைய பிள்ளைகளையும் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த காலகட்டமாக இருந்தாலும் நாம் ஆண்டவருக்கு அடுத்த வழியிலே சரியாய் நாம் நடக்க வேண்டுமானால் பாடுகளின் வழிதான் ஆண்டவர் வைத்திருக்கிற வழி. அவருடைய சிலுவை பாடுகளை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய சிலுவை பாடுகள் நம்மை பரலோகம் கொண்டு சேர்க்கும். ஆகவே இயேசு சொன்னார், என் பின்னே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, காலப்போக்கிலே இந்த பாடுகளை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலே நாம் மிகவும் பின்தங்கி விடுகிறோம். இன்றைக்கு சபைகளிலே பாடுகளை பற்றிய பிரசங்கங்கள் இல்லை. ஆசீர்வாதம், இந்த உலகத்தில் செழிப்பாய் வாழ்வது, இதற்கு நேராகத்தான் ஜனங்களை வழிநடத்த இன்றைய ஊழியர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, திருச்சபை மக்களுக்கு பாடுகளின் வழியை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு அடி மனதிலே தெளிவான சத்தியத்தை புரிய வைக்க வேண்டும். பாடுகள் தான்
நம்மை பரலோகம் கொண்டு சேர்க்கும். பாடுகள் தான் நம்மை பரமனை அடையச் செய்யும். பாடுகளின் வழிதான் கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த வழி என்பதை ஒரு நாள் ஜனங்களுக்கு சொல்ல மறக்கக்கூடாது. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, பாடுகளின் வழிதான் கடவுள் நமக்கு வைத்திருக்கிற வழி. இந்த பாடுகளை 2 விதமாய் பிரிக்கலாம். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு எவ்வளவோ பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பம், துயரம், துக்கம், வேதனை எல்லாம் பாவத்தின் அகோரத்தினால் உண்டானது. நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் சிலுவையிலே நமக்காக பாடுகளை அனுபவித்த அவரிடத்திலே வரும் பொழுது நம்முடைய பாடுகளை எல்லாம் அவர் நீக்குகிறார். ஆகவேதான் மத்தேயு 11 சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவம், சாபம், அதனால் உண்டான வியாதி எல்லாவற்றையும் அவர் நம்மை விட்டு நீக்கி மகிழ்ச்சியான, கௌரவமான, சந்தோஷமான ஒரு கிறிஸ்தவ வாழ்வை அவர் நமக்கு தருகிறார். அந்த வாழ்விலே மகிழ்ச்சியாய் நாம் ஓட துவங்கும் பொழுது மறுபடியும் நமக்கு பாடுகள் வருகிறது. இந்த 2 பாடுகளுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாததற்கு முன்பு நாம் அனுபவிக்கிற பாடுகள் அனைத்துமே நம்முடைய பாவத்தினால் உண்டானது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த பாடுகளை எல்லாம் அவர் நம்மை விட்டு நீக்குகிறார். ஒரு சந்தோஷமான, மகிழ்ச்சியான புது வாழ்வை நமக்கு தருகிறார். அந்த வாழ்விலே மகிழ்ச்சியாய் நாம் செல்லும் பொழுது மறுபடியும் பாடுகள் வருகிறது. அந்த பாடுகளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் அறியாமல் எதுவும் நடக்காததன் பிறகு. நாம் எப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறினோமோ அப்பொழுதே ஆண்டவர் நம்முடைய முழு ப்ரொடெக்ஷன், அவருடைய நேரடி பார்வையிலே நாம் வந்து விடுகிறோம். அவர் சொல்லுகிறார், உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் திகைக்கிறாய்? நீ ஏன் கண்ணீர் வடிக்கிறாய்? வேதனையோடு ஏன் அழுது புலம்புகிறாய்? நீ ஆண்டவருடைய பிள்ளையாய் உன்னை ஒப்பு கொடுத்திருப்பது உண்மையானால் அவர் அறியாமல் எதுவும் உன் வாழ்க்கையிலே வராது. அந்த பாடுகளை சந்திப்பதற்கு தேவ பலனை அவர் தருகிறார். அந்த பாடுகளை நாம் அனுபவித்து அதனூடே கடந்து வரும் பொழுது எல்லையில்லா மகிழ்ச்சி தான் நமக்கு உண்டாகும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய சபையாருக்கு அவர் சொல்லுகிற புத்திமதியை அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எவ்வளவு அழகான திருச்சபை தலைவர்கள், குருமார் பாருங்கள், எவ்வளவு அழகாய் திருச்சபை மக்களுக்கு சத்தியத்தை கற்றுத்தருகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு நாள் கூட, ஒரு பிரசங்கத்தில் கூட இந்த திருச்சபை மக்களை அந்த தலைவர்கள் ஏமாற்றவே இல்லை. நீ ஆண்டவருக்குள் வந்துவிட்டால் இனி நீ பாடுபட வேண்டியதில்லை, எல்லா பாடையும் அவர் பட்டு விட்டார். சிலுவை மரத்தில் அவர் எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டார். இனி உனக்கு மகிழ்ச்சி தான், இனி உனக்கு செழிப்பு தான், இனி உனக்கு கோடி கோடியாய் பணம் தான், இனி நீ கவலைப்பட வேண்டியதில்லை. பாவம் செய்தால் கூட நீ கவலைப்பட வேண்டியதில்லை, எல்லா பாவத்தையும் தான் அவர் தீர்த்து விட்டாரே. இப்படி பிசாசின் நூதனமான விஷமத்தனமான வார்த்தைகளை இன்றைக்கு பேசுகிறதை பார்க்கிறோம்.
அன்றைக்கு ஊழியர்கள் அப்படி பேசலை. சிலுவையின் பாடுகள் நமக்கும் உண்டு என்று சொல்லி பாடுகளின் வழியாய் நாம் சென்றால்தான் நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே மிக தெளிவாகவும் எளிமையாகவும் அவர் தம்முடைய மக்களுக்கு அவர் சொன்னார், 2 பாதைகள் இருக்கிறது. ஒன்று பரலோகத்துக்கு போகிற பாதை, இன்னொன்று நரகத்துக்கு போகிற பாதை. பரலோகத்துக்கு செல்லுகிற பாதை வழி நெருக்கமும் இடுக்கமுமானது. அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர். ஆனால் கேட்டுக்கு போகிற வாசல் வழி, நரகத்துக்கு போகிற வழி அகலம் விசாலமானது. அதன் வழியாய் போகிறவர்கள் அநேகர். அந்த வழியில் எந்த இடைஞ்சல் இருக்காது. இந்த உலகத்தில் சௌக்கியமாய் அப்படியே சந்தோஷமாக அந்த பாதையில் போகிற ஜனங்கள் எக்கச்சக்கமான பேர். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஜீவனுக்கு போகிற வாசல் அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர். அதற்குள் நாம் கடந்து செல்லும் பொழுது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறோம். கிறிஸ்தவ வாழ்வு என்பது பாடுகளின் வழிதான். ஆகவேதான் சிலுவை பாடுகளை நாம் மிகச் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாடுகள் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்குகிறது. இந்த பாடுகள் நமக்கு தேவனுடைய பிரமாணங்களை கற்றுத்தருகிறது. இந்த பாடுகள் தான் நம்முடைய சிந்தனையிலே ஒரு தெளிவை கொடுக்கிறது. இந்த பாடுகள் தான் நம்மை பரலோகம் கொண்டு சேர்க்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பவுல் மிக அழகாய் இதை குறித்து அவர் சொல்லுகிறார். அவரோடே கூட பாடுபடுவோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். சீஷர்கள் அவர் இடத்துல கேட்டாங்க, ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்போ இயேசுநாதர் அவர்களை பார்த்து சொன்னார், இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்னை பின்பற்றி வருகிறீர்கள். மறு ஜென்ம காலத்தில், அதாவது இந்த மரணத்திற்கு பிறகு நீங்கள் பரலோகத்துக்குள்ளே வரும் பொழுது நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் இருக்கும்படி உங்களுக்கு ஒரு இடத்தை நான் ஆயத்தப்படுத்துகிறேன் என்று சொன்னார். மிக தெளிவாய் இயேசுநாதர் சொல்லியிருக்கிறார். அவருடைய சீஷர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் இதை குறித்து எல்லா நிருபங்களிலும் எழுதுகிறார்கள். இந்த கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இந்த லெந்தனும் நாட்கள் என்று, வசந்த காலம் என்று இதை திருச்சபையிலே நாட்குறித்து வைத்திருக்கிறார்கள். இந்த நாட்களிலே அவருடைய பாடுகளுக்கு நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, இந்த பாடுகளின் வழியாய் நான் வருவதற்கு எனக்கு உதவி செய்யும். இந்த பாடுகளை நான் மகிழ்ச்சியாய் ஏற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, பாடுகளே பரமனை கண்டடையும் வழி என்று நாங்கள் இன்று கற்றுக்கொண்டோம். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் என்ற வார்த்தையின்படியே நாங்களும் இந்த பாடுகளின் வழியை தெரிந்தெடுக்கிறோம். ஜீவனுக்கு போகிற பாதை வழி நெருக்கமும் இடுக்கமுமானது என்று சொன்னீங்களே, அந்த இடுக்கமான பாதை, அந்த குறுகலான பாதை, அந்த ஜீவனுக்கு போகிற அந்த வாசல், அந்த பாதையை நாங்கள் கண்டுகொள்ளவும் அதிலே மகிழ்ச்சியோடு நாங்கள் பிரவேசிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். பாடுகளை ஏற்றுக்கொள்ள உம்முடைய சிலுவைக்கு அடியிலே நாங்கள் வருகிறோம். உம்முடைய பாடுகளின் வழியை நாங்கள் பின்பற்ற விரும்புகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.